எல்லாருக்கும் வணக்கம். அஹ் சென்ற வாரத்திலே ரோமர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். அதாவது நாம் இது எந்த பகுதிக்கு கீழாக வருகிறது என்று சொன்னால், ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஆராதனை குறித்து பேசுகிறார். நாம் ஏன் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பேசிவிட்டு, அதை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை, எது ஆண்டவருக்கு செய்யக்கூடிய உண்மையான புத்தியான ஆராதனை என்கின்ற காரியத்தை பேசிவிட்டு, அதற்கு கீழாக வருகின்ற காரியங்களை தான் நான் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. சரி, வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும், மனதை புதிதாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் பழைய மனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அந்த மனதை புதிதாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக புதிதாக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற காரியங்களை குறித்து தான் பவுல் இங்கே பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் முதலாவது, சபையிலே வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாம் எப்படி அணுக வேண்டும், அவர்களோடு எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து அரசாங்கம் அதிகாரிகளோடு நாம் எப்படி அணுக வேண்டும், அவர்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்திலே நாம் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பேசுறதை பார்த்தோம். அதை தொடர்ந்து சுய ஒழுக்கம் குறித்து சென்ற வாரத்திலே பார்த்தோம். நாம் சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விட்டால் அடுத்ததாக மறுபடியும் நம்மை ஆண்டவரோடு வைத்துக் கொள்ள, நம்ம இந்த உலகத்திலிருந்து, பாவமே இல்லாத இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மறுபடியும் வரப்போகிறார் என்கின்ற அந்த உண்மை இருக்கிறபடினால் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் வண்ணமாக நாம் சுய ஒழுக்கமுடையவர்களாக, வேண்டாத பல காரியங்களை விட்டு விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் அது தொடர்ச்சி தான். பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். விசுவாசத்திலே உள்ள விசுவாசிகளுக்கிடையே காணப்படுகிற சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லாரும் எல்லா விதத்திலும் வளர்ந்திருக்க மாட்டார்கள். சிலர் வளருகிற ஸ்டேஜில் இருப்பார்கள், சிலர் வளர்ந்த ஸ்டேஜில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே வளர்ந்தவர்கள் விசுவாசத்தை வளரக்கூடியவர்களை எப்படி அணுக வேண்டும், வளரக்கூடியவர்கள் ஏற்கனவே விசுவாசத்திலே முதிர்ச்சியோடு இருக்கிறவர்களை எப்படி அணுக வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து எழுதுகிறார். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது சுயாதீன பிரமாணம். கிறிஸ்தவம் என்றாலே நாம் ஏற்கனவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து நாம் விடுதலை பெற்றதை குறிக்கிறது. கிறிஸ்துவத்துக்குள்ளாக வரும்போது விடுதலை பெற்று இருக்கிறோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்திலிருந்தும் விடுதலை பெற்றோம், சட்ட திட்டங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றோம். அப்படியானால் நாம் சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சுயாதீனம் என்கிறது அன்போடு தொடர்புடையதாக இருக்கிறது, அன்பின் அடிப்படையிலே இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் சென்ற வாரங்களிலே நாம் பார்த்திருப்போம். அப்படி இருக்கின்ற போது விசுவாசத்தின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பயணிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வேளையிலே நமக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று பார்த்தோம். இதுதான் என்று சொல்லி ஒவ்வொரு ரூல்ஸ் போடப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் வார நாட்களா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம். ஆனால் 7ஆம் நாள் என்று சொன்னால் ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. பண்டிகை நாள் என்று சொன்னால் அந்த நாள்ல வேலை செய்யக்கூடாது, அதுவும் ஓய்வு நாட்கள் தான். இப்படி பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது அப்படிப்பட்ட சட்டம் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது. அன்பின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது கிறிஸ்தவத்துக்குள்ளாக யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்று விசுவாசித்து வருகிறார்கள், யூதர் அல்லாதவர்கள் வருகிறார்கள், பல்வேறு கலாச்சார பல்வேறு நாட்டு மக்கள் இணைக்கப்படுகிறார்கள். இங்கு ரோம பகுதியிலே பவுல் இந்த கடிதம் எழுதுகிற அந்த திருச்சபையிலே கூட அங்கே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக ரோம் நாட்டிலே உள்ள ரோம் இல்லை என்று சொன்னால் அங்கே வெறும் ரோம் மக்கள் கிடையாது, பல்வேறு மக்கள் வாழக்கூடிய பல்வேறு விதமான கலாச்சாரங்களை பின்னணியமாக கொண்டவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள்.
அவர்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது வேறு வேறு பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை தொடர்புடையவர்கள். அப்படி எல்லா மக்களும் வருகிற பகுதிதான் ரோம். அதாவது முக்கியமான இப்போ இன்றைக்கு ஒரு அமெரிக்கா இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் எல்லா நாட்டு மக்களும் அங்கே போக வேண்டும் என்று விரும்புவார்கள். அங்கே ஒரு எல்லா நாட்டு மக்களும் அங்கே காணப்படுவார்கள் அல்லவா? அதே போல அன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு தலைமை பீடமாக இருந்தது ரோம். ரோம் தான் உலகை ஆண்டு கொண்டிருக்கும். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்கின்ற ஒரு வாக்கியம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு ரோம் என்கிறது ஒரு வேர்ல்டு கேபிட்டல். அப்படியானால் எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் அங்க இடத்திலே காணப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பகுதி. அதோ பல்வேறு விதமான கலாச்சார ரீதியிலே உள்ளவர்கள், யூதத்திலிருந்து வந்தவர்கள், அதாவது யூதத்திலிருந்து வலுவான சட்டத்திட்டங்களை பின்னணியாக கொண்டவர்கள், இப்படி பல்வேறு பட்ட மக்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அப்போ இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் புது விசுவாச கோட்பாட்டுக்குள்ளாக வருகிறார்கள். அப்போ புது விசுவாச கோட்பாட்டுக்குள்ளாக வரும்போது நம்மை அறியாமலேயே நாம் வாழ்ந்த கலாச்சார ரீதியிலான சில எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருப்பது இயல்பு. அந்த அடிப்படையிலே விசுவாசத்திலே நன்றாக வளர்ந்தவர்கள் அதிலே தேறியிருப்பார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் விசுவாசத்திலே வளரக்கூடியவர்கள் சில காரியங்களிலே அவர்கள் நினைப்பதுதான் சரி என்கின்ற எண்ணத்திலே இருக்கிறவர்கள் உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும். இரண்டு தரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் போது சில கருத்து மோதல்கள் இருக்கும். அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அட்ரஸ் பண்ணுகிறார். அதுல என்ன பாருங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் பேசுகிறார். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன், அதாவது விசுவாசத்திலே பூரணன் அல்ல, அவன் பலவீனம் உள்ளவன். அவனுடைய எண்ணம் என்ன? பூரணமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்கின்ற எண்ணம் உடையவனாக இருக்கலாம். ஆனாலும் இன்னும் நானும் சில காரியங்களை செய்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உள்ளவனாக இருப்பான். நானும் கடவுளுக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். முழுமையான விசுவாசத்தை குறித்த அல்லது விசுவாசத்திலே முழுமையாக வளராத ஒருவர், இன்னும் வளர வேண்டி இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களை தள்ளிவிடாதிருங்கள், அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாக தீர்க்காதிருங்கள். அவர்களை சேர்த்து கொள்ளும் போது அவர்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விடுவார்கள். வளர்ந்த பிறகு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வளருகின்ற கட்டத்திலே அது ஒரு குற்றமாக தீர்க்க வேண்டாம், அல்லது அவர்களை தள்ளிவிட வேண்டாம், அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன பிரச்சனை என்றால், ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறார். விசுவாசத்திலே வளர்ந்த ஒருவர், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த ஒருவர், விடுதலை பெற்ற நபராக இருக்கிறார். ஆகையால் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம். நமக்கு சட்ட திட்டம் கிடையாது, இந்த பதார்த்தத்தை தான் புசிக்க வேண்டும். காரணம், யூதர்களுக்கு அன்றைக்கு சட்ட திட்டங்கள் இருந்தது, இந்த பதார்த்தத்தை புசிக்கலாம், இதை புசிக்க கூடாது என்று சொல்லி. அதே போல ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் உண்டு. இன்றைக்கும் பல்வேறு மதங்களிலே, சில மதங்களிலே பல்வேறு இறைச்சி சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் தான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொரு வாழ்ந்த மக்களும் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்களுடையவராக இருந்தார். அந்த அடிப்படையில சில விசுவாசத்திலே தேர்ந்தவர்கள் நமக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், அதுல சாப்பிடுறதுல ஒரு பிரச்சனை கிடையாது, இது சாப்பிட்டா பாவம், இது சாப்பிடுறதுல தப்பு இல்லை, அப்படி என்கின்ற ஒரு இயல்பாக இருக்கிறவர்கள் இருந்தார்கள். இன்னொரு தரப்பு இல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடுவது கடவுளுக்கு பிடிக்காத செயல் என்கின்ற பின்னணியத்தை கொண்டவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே அப்படிப்பட்டவர்கள், குறிப்பாக யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது குறிப்பிட்ட உணவு வகைகள் தீட்டுள்ளது, குறிப்பிட்ட உணவு வகைகள் தீட்டல்லாதவை என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த அடிப்படையிலே பல உணவு வகைகளை, மீனிலே செதில் இல்லாதவைகள், நல்ல வளவளப்பாக இருக்கிற மீன்கள், அவைகளை எல்லாம் சாப்பிட மாட்டார்கள். பன்றி, இது போன்ற உணவுகள் எல்லாம் அவர்களுக்கு சாப்பிடக்கூடாத உணவு பட்டியலில் வரக்கூடியவைகள். அதே போல அவர்கள் வேற்று கலாச்சார மக்கள் கொடுக்கின்ற இறைச்சி போன்ற பதார்த்தங்களையும் சாப்பிட மாட்டார்கள். மாமிசம் வேறு இஸ்ரவேல் நாட்டிலே தங்கி இருக்கின்ற போது அவர்கள் உணவு சமைத்து சாப்பிடுவார்கள். அதே வேளையிலே
அவர்கள் வேறு நாடுகளுக்கு சென்றால், வேறு நாட்டு மக்களோடு பழகி அங்கே சாப்பிட நேர்ந்தால், அங்கே அந்த பட்சத்தில் இறைச்சி எல்லாம் சாப்பிட மாட்டார்கள், மரக்காய்கறிகள் தான் சாப்பிடுவார்கள். காரணம், அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், அவர்கள் இறைச்சி நமக்கு தருவார்கள் என்றால் அவர்கள் அந்த இறைச்சியை அப்படி அவர்கள் வெட்டுவதற்கு முன்பதாக ஒருவேளை பூஜை செய்திருப்பார்கள், அவர்களுடைய கடவுளுக்கு பூஜை செய்திருப்பார்கள், அல்லது அவர்கள் இறைச்சியை வெட்டின பின்பதாக சமைத்த பின்பு பூஜை செய்திருப்பார்கள். அதன் பிறகு நமக்கு தருவார்கள். அவர்கள் பூஜை செய்தார்களோ செய்யவில்லை, ஒருவேளை செய்திருக்க வாய்ப்பு உண்டு என்கின்ற அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அப்ப அந்நிய தேவர்களுக்கு பலியிடப்பட்டது, அதை நாம் சாப்பிடக்கூடாது என்கின்ற, அப்போ அது ஒரு பாவம், நம்முடைய கடவுளுக்கு செய்கிற துரோகம் என்கின்ற அடிப்படையிலே எண்ணிக்கொண்டிருந்த சிலர் உண்டு. ஆகையால் மாமிச உணவுகள், நான்வெஜ் உணவுகளை சாப்பிடாமல் இருந்தவர்கள் உண்டு. வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுகிறவர்களாக இருந்தார். அவர்களுடைய எண்ணம் ஏதோ மாமிச உணவு, ஒருவேளை அவர்கள் பூஜை செய்து கொடுத்திருக்க வாய்ப்பு உண்டு, அதனால் அப்படி சாப்பிடுவது அது பாவம், அது ஒரு பெரிய பாவம், இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாம் காய்கறி உணவுகளையே சாப்பிடுவோம் என்கின்ற அடிப்படையில வாழ்ந்தவர்கள் உண்டு. அவர்கள் பலவீனர். காரணம், விசுவாசத்திலே நன்றாக வளர்ந்தவனுக்கு தெரியும், அவன் ஒருவேளை பூஜை செய்தே கொடுத்திருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம் எனக்கு தெரியும், அவன் எதற்கு முன்பாக பூஜை செய்திருப்பான், ஒன்றுமில்லாததை தெய்வம் என்று அவன் நினைத்து பூஜை செய்திருப்பான். அதனால் என்ன, அந்த உணவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அந்த உணவை அவன் சமைக்கும் போது அதனால் எந்த கெடுதியும் வரப்போவதில்லை என்று சொல்லி நன்றாக விசுவாசத்திலே வளர்ந்த ஒருவன் புரிந்து கொள்வான். ஆகையால விசுவாசத்திலே வளர்ந்த ஒருவன் சாப்பிடுகிறான். அதைத்தான் எழுதுகிறார் 14ஆம் அதிகாரம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று எண்ணுகிறான், பலவீனனோ, ஆனால் பலவீனன் என்றால் விசுவாசத்தில் பலவீனன். விசுவாசத்தில் பலவீனன் என்ன எண்ணுகிறான், எல்லா பதார்த்தத்தை எல்லாம் புசிக்க கூடாது, மரக்கறிகளை தான் தன் புசிக்க வேண்டும், அப்படி தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கிறான், தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் போட்டுக் கொள்கிறான். இந்த கட்டுப்பாடுகளுக்கு காரணம் அவன் ஏற்கனவே இருந்த ஒருவேளை கலாச்சார பின்னணியாக இருக்கலாம், அவன் ஏற்கனவே அவன் போதிக்கப்பட்ட சில அந்த கட்டுப்பாடுகள், அந்த அடிப்படையாக கூட இருக்கலாம். எதுவோ அவனுக்கு அவனே ஒரு ரூல்ஸ் போட்டு வைத்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு இன்றைக்கும் சிலர் இயல்பாக இருப்பதுண்டல்வா, நாம் இறைச்சி சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சாப்பிடுவதற்கு ஏன் சாப்பிடக்கூடாது என்றால், நாம் இறைச்சி சாப்பிடுவதற்காக ஒரு உயிர் துன்பப்படுகிறது, அது அடித்து கொல்லப்படுகிறது, சித்திரவதை செய்யப்படுகிறது. ஆகையால் அப்படி நான் துன்புறுத்தி நான் சாப்பிட மாட்டேன், நான் பேசாமல் வெஜிடேரியனாக இருக்கிறேன், நான் வீகனாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல மனிதர்கள் இருப்பது. அப்போ இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக பலவீனர்கள், விசுவாசத்திலே பலம் இழந்தவர்கள், பலம் குறைவானவர்கள், எல்லா உணவு எல்லாம் சாப்பிடக்கூடாது, மரக்கறிகள் தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட இருதயப்பட்ட மனிதர்கள் அன்றைக்கு ரோம் நாட்டில இருந்த அந்த சபையிலும் கூடி வருகின்ற அந்த கிறிஸ்தவ கூட்டத்திலும் இருந்தார்கள். ஆகையத்தான் பவுல் எழுதுகிறார், புசிக்கிறவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று சொல்லி வாழ்கிறவன், அது தவறல்ல. அப்படி வாழ்கிறவன், சிலர் புசிக்காமல் இருக்கிறார்கள் அல்லவா, இதெல்லாம் புசிக்க கூடாது, இதுதான் புசிக்க வேண்டும் என்று அவர்களாகவே ரூல்ஸ் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அற்பமாக எண்ணாதிருப்பீர்களாக. காரணம் அவன் விசுவாசத்திலே பலவீனன் என்று சொல்லி அவனை அற்பமாக எண்ண வேண்டாம். என்னடா இப்படி பலவீனன், அவன் பலவீனன், நான் தான் பலவான், ஆகவே அவனை அற்பமாக எண்ண வேண்டாம். அவன் பலவீனாக இருந்தாலும் அவனும் என்னுடைய சகோதரன். ஓகே, அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு வரவில்லை, ஓகே, விசுவாசத்திலே வளரவில்லை, ஓகே, அதற்காக அவனை நான் அற்பமாக எண்ணக்கூடாது. நாம் பல வேளைகளில் நமக்கு தெரிந்த காரியங்கள் நமக்கு இன்னொருவருக்கு தெரியாத பட்சத்திலே அதிலே சில தேக்கங்கள் இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை நாம் அற்பமாக எண்ணிவிட வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிந்தது கூட அவனுக்கு தெரியவில்லையே, அவனுக்கு ஒண்ணுமே தெரியவில்லையே என்று சொல்லி அற்பமாக எண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார், எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று சொல்லுகிறவன் அறிவுள்ளவன். காரணம், அது ஒரு விஷயம் கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசத்தில வந்தவனுக்கு இயல்பாகவே அந்த ஒரு விசுவாசத்துல வளர்ந்தவருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது, எந்த பதார்த்தத்தையும் வேண்டுமானாலும் புசிக்கலாம். ஆனால் ஒருவன் சில பதார்த்தங்களை புசிக்கிறது தவறு, அது தீட்டு என்று எண்ணி தனக்குத்தானே அவனாக எண்ணிக்கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறான். காரணம், அவன் விசுவாசத்திலே பலவீனன். சரி, அப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால்
அவனை அற்பமாக எண்ணாதே. அவனுடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம், அவனுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்து புரிய வைக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அவனை அற்பமாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக, அவனை சிறியவனாக, அவனை ஒரு அவமானத்துக்குரியவனாக, அந்த மாதிரி அவனை ஒரு கேவலப்படுத்தும் விதமாக அப்படியே அந்த விதத்துல அணுகக்கூடாது. அவனுடைய விசுவாசத்தை வளர்த்தும் விதமாக அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். பவுல் அதே காரியத்தை இங்கே சொல்லுகிறான். அதே காரியத்தை சொல்வதனால்தான் அப்படிப்பட்டவர்களை பலவீனர் என்று சொல்லுகிறான். ரோமர் சபையிலே இந்த கடிதம் வாசிக்கப்படும் போது மரக்கரைகளை படிக்கிறவர்களை குறித்து வாசிக்கும் போது பவுல் என்ன எழுதியிருப்பார்? அவர்கள் விசுவாசத்தில் பலவீனர் என்றுதான் எழுதியிருப்பார். அப்போ அதை படிக்க கேட்கின்ற அந்த மரக்கரையை சாப்பிடுகிறவன் என்ன நினைப்பான்? அப்போ நாம் விசுவாசத்தில் பலவீனன் என்று என்ன வாய்ப்புன்ற அல்லவா? ஆகவே அதற்கு உண்மையை சொல்லக்கூடாது என்றல்ல அர்த்தம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது அப்படியே இருந்து கொள்ளட்டும். அப்படி பவுல் இங்க விரும்பவில்லை. உண்மை, உங்களுடைய விசுவாசத்திலே நீங்க இப்படி நினைக்கிறது நினைக்க வேண்டியதில்லை. காரணம், ஆண்டவர் எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் சட்டதிட்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு சுயாதீனம் உண்டு, எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்கின்ற அந்த உண்மையை சொல்வது தவறல்ல. ஆனால் அதற்காக அவனை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. அந்த புரிந்து கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த பக்கம் மரக்கறிகளை மாத்திரம் சாப்பிடுகிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் தான் சரி, நான் கடவுளுக்கு அஞ்சி கடவுள் கொடுத்த சில உணவுகளை எல்லாம் தான் சாப்பிடுகிறேன், நான் அந்த வேறு எந்த உணவுகளையும் சாப்பிடவில்லை, அதெல்லாம் தீட்டானவைகள், அது கடவுளுக்கு அருவருப்பானவைகள், அதெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை. ஓகே, அந்த அளவிற்கு சரி, ஓகே. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? இன்னொரு விசுவாசத்திலே வளர்ந்தவன் இருக்கிறான் அல்லவா, அவனை என்ன நினைக்கிறான்? குற்றவாளியாக நினைக்கிறான். நான் சாப்பிடவில்லை, ஆனால் அவன் சாப்பிடுகிறான், அப்போ அவன் குற்றவாளி, அவன் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டிருக்கிறான் என்கிறதாக தீர்ப்பெழுதுகிறான் அல்லவா? அதுதான் தவறு. நீ ஒரு காரியத்தை உனக்குத்தானே சட்டம் போட்டு நீ அந்த வட்டத்துக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருப்பது தவறல்ல. நீ விசுவாசத்திலே பலவீனனாக இருக்கிறார், நீ அப்படி இருந்து கொள், ஓகே. ஆனால் அந்த விசுவாசத்திலே வளர்ந்த ஒருவன் எல்லா விதத்தையும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அவனை போய் குற்றவாளி என்று நினைக்கிறது அது தவறு. அதாவது உண்மையிலே விசுவாசத்திலே வளர்ந்தவன் யார்? எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று நினைப்பவன். எதை வேண்டுமானாலும் சாப்பிடக்கூடாது என்று நினைப்பவன் விசுவாசத்திலே பலவீனன். இந்த பலவீனன், விசுவாசத்திலே பலவீனன் என்ன நினைக்கிறான்? விசுவாசத்திலே வளர்ந்தவனை பார்த்து அவன் ஒரு குற்றவாளி என்று சொல்லி நினைக்கிறான். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இந்த இரண்டுமே கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் விசுவாசத்திலே பலவீனர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, நம்முடைய எண்ணத்திலே ஒரு அவர்களை குறித்த ஒரு கேவலமான எண்ணம் வந்து விடக்கூடாது. அதே போல விசுவாசத்திலே பலவீனர்கள், விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள், அவர்களுக்கு சுயாதீனத்தை குறித்த தெளிவு இருக்கிறது. ஆகையால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறவர்களை பார்த்து அது ஒரு தவறான செயல் என்று சொல்லி, அந்த தவறான செயல் என்று இவர்கள் தீர்மானிக்க காரணம் என்ன? இவர்களுக்கு இவர்களாகவே போட்டுக்கொண்ட வட்டம். நாம மரக்கறிகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அது கடவுள் அப்படி ஏற்படுத்தவில்லை. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அப்படி கடவுள் ஒரு சட்டத்தை தரவில்லை. மாறாக இவர்களாகவே நினைத்தது, இவர்களாகவே நினைத்த அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்த ஒருவனுக்கு சட்டம் இல்லை என்கின்ற காரணத்தினால் சுயாதீனம் இருக்கிறான் அல்லவா, அவனை குற்றவாளியாக நினைக்கிறான். அது தவறு என்று சொல்லி பவுல் புரிய வைக்க நினைக்கிறான். அதே காரியத்தை தொடர்ந்து எழுதுகிறார். ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தாய் உடையவனாக இருக்க கடவன். அன்றைக்கு யூத பின்னணியில் இருந்த வந்தவர்கள் அதே ஓய்வு நாள் கர்த்தருக்கு விசேஷமானது அந்த பின்னணியில தானே வளர்க்கப்பட்டு வந்திருப்பார்கள். அதே கண்ணத்தோடு அந்த நாள் சிறந்த நாள், அந்த நாளை விசேஷமாக ஆசரிக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் நான் கடவுளுக்காக அதை நான் விசேஷமாக செயல்படுத்த வேண்டும் அதே என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் நமக்கு இனிமே ஓய்வு நாளும் இல்லை, எல்லா நாளுமே சரியான நாள், எல்லா நாளுமே நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், எந்த நாளையும் விசேஷமாக எக்ஸ்ட்ராவாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்கின்ற மனநிலையிலே இருக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ இவர்கள் இதுலயும் என்னது,
நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? இரண்டு தரப்பட்ட மக்கள் இரண்டு விதங்களில் நினைக்கிறது தவறல்ல. ஆனால் நாட்களை விசேஷித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன் நாட்களை அப்படி விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறவனை பார்த்து இது தவறு, நீ குற்றவாளி என்று சொல்வதோ, இந்த பக்கத்துல இருக்கிறவன் நீ செய்கிறது தவறு, நீ குற்றவாளி என்று சொல்வதோ கூடாது என்று சொல்லுகிறான். தன் மனதிலே நியமித்தபடி ஒருவன் எதை நீ எப்படி எண்ணுகிறாயோ அதன்படி நடந்து கொள், தப்பில்லை. ஒரு நாளை நீ கடவுளுக்காக தான் விசேஷித்துக் கொள்கிறேன் என்று நீ நினைத்து அதை விசேஷமாக அதுல நீ எக்ஸ்ட்ராவாக கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு நீ தீர்மானித்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொருத்தன் அப்படி பண்ணவில்லை, இன்னொருத்தனுக்கு எல்லா நாளும் தான் கடவுளை மகிமைப்படுத்துவதற்குரிய நாள் தான், நான் அதற்கு அப்படி ஒரு நாளை மட்டும் மகிமைப்படுத்த வேண்டிய என்று எண்ணுவானால அவனை நீ குற்றவாளியாக எண்ணுகிறது தப்பு. உன்னுடைய எண்ணத்தை வைத்து அடிப்படையாக வைத்து இன்னொருவனுக்கு தீர்ப்பு எழுதக்கூடாது. அதே போல நீ எல்லா நாளையும் சரியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் இன்னொருத்தன் ஒரு சிறப்பு நாள் வேண்டும், அந்த சிறப்பு நாள்ல நான் இன்னும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆகவே உன்னுடைய எண்ணத்தின்படி இவனை நீ இருந்து கொள், தவறில்லை. ஆனால் இவனை குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதாது, இதைத்தான் சொல்லுகிறான். அப்போ இன்னைக்கும் இதே போன்ற டிபேட்டுகள் அடிக்கடி வருவதும். சிலர் என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தேவையில்லை, கடவுள் ஏற்கனவே பிறந்து விட்டா கிறிஸ்துமஸ் ஆகட்டும் அல்லது என்னது உயிர்ப்பு, கடவுள் உயிர் தெழுந்த நிகழ்வு, சிலுவையில் அறையப்பட்ட நாள், இதெல்லாம் கூட இருக்கட்டுமே, இது எல்லாம் என்னது தேவையில்லை. ஆண்டவர் இதெல்லாம் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆகையால் நமக்கு நாம் என்ன எல்லா நாளும் அந்த இயேசு கிறிஸ்து செய்த அந்த செயலை நினைத்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதிலே கடவுள் உயிர்த்த நாளை ஒரு நாள் மட்டும் அனுசரிப்பது, பிறந்ததை ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக கொண்டாடுவதோ தேவையற்ற செயல் என்று எண்ணுவது உண்டு. இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறோம், நாங்கள் எல்லா நாளும் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம், ஆனால் அவர் பிறந்த நாளாக ஒரு நாளை, அவர் பிறந்ததாக ஒரு நாளை நியமித்து அந்த நாள்ல கூடுதலாக கடவுளுடைய பிறப்பை குறித்து கூடுதலாக நாங்கள் தியானம் செய்கிறோம். இன்னொரு நாளை கடவுள் உயிர் தெழுந்ததை நினைவு கூறும் வண்ணமாக அந்த நாள்ல கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக என்னது உயிர்ப்பின் செய்தியை குறித்து தியானம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இருக்கிறவர்கள். இது இரண்டுமே தவறல்ல. இது ஆனால் எது தவறு தெரியுமா? ஒரு நாளையும் எல்லா நாளும் சமம்தான். நாங்கள் எந்த நாளையும் இந்த நாளுக்கு சிறப்பாக நாங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள், இன்னொருத்தர் அப்படி சிறப்பாக ஒரு நாளை, விசேஷமாக ஒரு நாளை அவர்களாகவே நியமித்து அப்படி இருந்தாலும் அதை தவறு என்று சொல்லும் போது நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் இப்படி செய்வது தவறு, அது பாவம், நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லும் போது அங்கே பிரச்சனை, அது தவறு. அதே மாதிரி நாங்கள் எல்லாம் இந்த நாள்ல விசேஷமாக கடவுளை ஆராதிக்கிறோம், ஆனால் அவர்கள் பாருங்கள் இயல்பாக இருக்கிறார்கள், இந்த நாள்ல கடவுளுக்கு எந்த மகிமையும் செலுத்தவில்லை என்று சொல்லி இவர்கள் வரும்போது இதுவும் தவறு. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயரிலே கொண்டாடுவது எல்லாம் சரியான கொண்டாட்டமா என்கிற அந்த டாபிக்குள்ளாக நான் போகவில்லை. நான் சொல்ல வருவது, ஒரு நாள்ல கூடுதலாக கடவுளை குறித்து தியானம் பண்ணுவதற்கோ கடவுளை ஆராதிப்பதற்கோ கூடுதல் நேரம், ஒரு நாளை விசேஷித்து நேரம் எடுப்பது தவறல்ல, அது அவர்கள் தீர்மானிப்பது. அதே போல அப்படி நான் நியமிக்கவே இல்லை, நான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க விரும்புகிறேன். கடவுள் ஏற்கனவே பிறந்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார், அதற்காக நான் இனி தனியாக ஒரு நாளை விசேஷிக்க வேண்டியதில்லை. அவர் பிறந்ததையும் நான் எல்லா நாளும் நான் தியானிக்கிறேன், அவர் மரித்ததையும் நான் எல்லா நாளும் தியானிக்கிறேன், அவர் உயிர் தெழுந்ததையும் எல்லா நாளும் நான் தியானிக்கிறேன், அதற்காக எல்லா நாளும் ஒரே மாதிரி வாழ்கிறேன் என்று சொல்வதும் தவறல்ல அது. ஆனால் எது பிரச்சனை என்றால் இவர்களை பார்த்தும் குற்றவாளி என்று தீர்ப்பதுதான் தவறு. அப்போ இது எல்லாமே ஒரு ஒன்றுமில்லாத பிரச்சனைகள். அவரவர் சுயாதீனத்துக்குட்பட்டது. அவரவர் சுயாதீனத்திற்கு உட்பட்ட காரியங்களிலே எனக்கென்று ஒரு சுயாதீனம் இருக்கிறது அல்லவா? நான் நினைக்கிறதுபடி மற்றவன் இல்லை என்கின்றதுனால் அவனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. இதுதான் விஷயம். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார், மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அப்போ இங்க மற்றொருவனுடைய வேலைக்காரர் என்று சொல்லும் போது கடவுளுடைய வேலைக்காரர். அப்போ விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். இங்க அவரவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கேற்ப ஒரு தங்களுடைய சுயாதீனம் சார்ந்த காரியங்களை தீர்மானிக்கிறார்கள். இது இங்கே எதை செய்தாலும் என்கின்ற விஷயம் அல்ல. அதாவது சிலர் தவறு செய்வார்கள், அதாவது வேதம் தவறு என்று சொல்லுகிற காரியங்களை செய்வார்கள், அதை குறித்து அல்ல இங்கே பேசிக்கொண்டு வருவது.
அதை தவறு, அதை தப்பு, அப்படிப்பட்டவனை குற்றவாளி என்று தீர்க்கலாம், தீர்க்க கூடாதா என்கிறதல்ல இங்கே பவுல் பேசிக் கொண்டு வருவது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள சுயாதீனத்தை குறித்தது. சாப்பாடு, இந்த உடை, இந்த உடை அணியலாமா, அந்த உடை அணியலாமா, இது போன்ற அந்த அந்த மாதிரி காரியங்கள். ஒரு நாளை விசேஷிக்கலாமா, இந்த ஒரு நாளை விசேஷிக்க கூடாதா, இந்த உணவை சாப்பிடலாமா, மாட்டு இறைச்சி சாப்பிடலாமா, பன்றி இறைச்சி சாப்பிடலாமா, இல்லை இறைச்சி சாப்பிடலாமா, வெஜிடேரியன் சாப்பிடலாமா, இதை குறித்து பல்வேறு நபருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அல்லவா. இதை வைத்து சிலர் இதை வைத்து நான் செய்வதுதான் சரி, நீ செய்வது தவறு என்று சொல்லி தீர்ப்பெழுதக்கூடாது என்றுதான் இங்க பவுல் சொல்லுகிறார். அப்போ மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே என்கின்ற காரியத்தை அவர் எழுதுகிறார். அதே போலதான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்போ ஒரு நாளை நான் விசேஷமாக நியமித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவனுடைய எண்ணத்தின்படி அவன் எதற்கென்று நியமிக்கிறான்? கர்த்தருக்கென்று நியமிக்கிறான். இங்கே தவறான பண்டிகை கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறவர்களை குறித்து சொல்லவில்லை. சரியாக ஒரு நாளை நான் விசேஷமாக கடவுளுக்கு ஆராதனை செய்கிறேன், இந்த நாளில் நான் மற்ற நாள் எல்லா நாளும் கடவுளை ஆராதிக்கிறேன், இதனால கூடுதலாக நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரம் செலவு செய்கிறேன் என்று சொல்லி இருப்பவர்கள் அல்லவா, அந்த அடிப்படையிலே ஒரு நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா. அந்த அதை குறிக்கிறது. பவுல் எழுதும் போது இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் பண்டிகை எல்லாம் மையத்தை மனதில் வைத்து எழுதவில்லை. இவர் அன்றைக்கு இருந்த பண்டிகை, யூதருடைய ஓய்வு நாள், யூதர்கள் கொண்டாடின அந்த பண்டிகைகள், அதை அடிப்படையாக வைத்துதான் எழுதுகிறார். காரணம் அன்றைக்கு இருந்தது என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாள் யூத மக்கள் ஓய்வு நாளை விசேஷமாக அனுசரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த இயல்பிலே வந்தவர்கள். ஆனால் யூதர் அல்லாதவர்கள் அல்லது யூதர்களை இருந்து நன்றாக விசுவாசத்தில் தேர்ந்தவர்கள் இனி நமக்கு ஓய்வு நாளை விசேஷமாக அனுசரிக்க தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் இருப்பார்கள் அல்லவா. அந்த பிரச்சனையை தான் பவுல் அங்கே அட்ரஸ் பண்ணுகிறார். ஆனால் இது இன்றைக்கும் என்னது, நம்முடைய நாம் வாழுகின்ற இந்த சூழலிலும் இருக்கிற இந்த கிறிஸ்தவ மனிதர்களுடைய தனித்தனி எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா, அபிப்பிராயங்கள், அதற்கும் பொருந்தக்கூடிய ஒன்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ எதை புசித்தாலும் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். இன்னொருத்தன் புசியாமல் இருக்கிறானா, அவன் கர்த்தருடைய அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கான், நான் கர்த்தருக்காக நான் புசியாமல் இருக்கிறேன், நான் கடவுளுக்காக நான் இந்த நேரத்தை இந்த உணவை நான் புசிக்காமல் இருக்கிறேன், இது கடவுளுடைய பார்வையில தீட்டான உணவு, ஆகவே நான் புசியாமல் இருக்கிறேன் என்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் இது அதை அவன் மட்டுமே வைத்திருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் எப்பொழுது மற்றவர்களிடத்திலே கொண்டு வந்து திணிக்கிறானோ அது அங்கே பிரச்சனையாக மாறுகிறது. நீங்க எல்லாரும் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கிறது தான் பரிசுத்தம், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அதை ஒரு சட்டமாக மாற்றி எல்லா மனிதர்களுக்குள்ளாக திணிக்கிறார்கள் அல்லவா, அது பிரச்சனையாக இருக்கிறது. உனக்கு ஆகவே முதலாவது அந்த மாதிரி இருக்கிறது, குறிப்பிட்ட உணவு வகைகளை தான் சாப்பிடலாம் என்று இருக்கிறது விசுவாசத்திலே வளராத ஒரு நிலை, விசுவாசத்திலே பலவீனனுடைய நிலை. நீ அப்படி இருந்து கொண்டே இதுதான் சரி என்று சொல்லி இருக்கிறது முதல்ல தவறு. ஒருவேளை நீ சரி, நீ அந்த பலவீன நிலைமையில இருக்கிறாய் என்றால் கூட ஏற்கனவே வளர்ந்த ஒருவனை என்ன செய்கிறாய், குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருக்கிறாய், அது தவறு. நீ அப்படி இருக்கிறாய் என்றால் அது தவறல்ல, இருந்து கொள். நீ அந்த நிலைமையில் இருக்கிறதா உனக்கு சேஃப் கம்ஃபர்டா இருக்கு தவறல்ல. ஆனால் நீ இதுதான் சரி, நீ எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்காதவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்வாய் என்றால் அது தவறு. காரணம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஓகே, பவுல் ஒரு காரியத்தை தெளிவாக எழுதுகிறார். நாம் நமக்காக பிழைக்கவில்லை, இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வது நமக்காக அல்ல. கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வது இந்த உலகத்திலே நமக்காக அல்ல என்கின்றதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவனுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லியிருப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது கிறிஸ்துவனுடையவர்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 24ஆம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கென்று ஒரு மனிதன் எப்பொழுது கிறிஸ்தவனாக மாறுகிறானோ அப்பொழுது நான் இனி ஆண்டவருக்கு அடிமை என்கின்ற அடிப்படையில தான் உள்ள விசுவாசிக்கிறான். அப்படி வரும்போது
எனக்கென்றுள்ள ஆசைகள், எனக்கென்றுள்ள விருப்பங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விட்டு வருகிறார்கள். சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டு அப்போ அதன் பிறகு கிறிஸ்தவனாக எதற்கு வாழ வேண்டும்? இனி வாழ்கிறவர்கள் தங்களுக்காக பிழைக்காமல் தங்களுக்கென்று எழுந்தவருக்கென்று பிழைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்போ அதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம் பிழைத்தாலும், நாம் உயிரோடு இருந்தாலும், நாம் மரித்தாலும், நான் செத்து போனா கூட நாம் நமக்காக சாகிறதாகவோ நமக்காக இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிறதாகவோ இருக்கக்கூடாது. நாம் வாழுகிறது அல்லது மரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அது கடவுளுக்காக இருக்க வேண்டும் என்கிறதை இங்கே பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறார். நாம் நாம் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஒரு சித்தாந்தமாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை அப்போ கர்த்தருக்கென்று பிழைக்கிறது என்று சொன்னால், நான் கடவுளுக்காக பிழைக்கிறது என்று சொன்னால் என்ன? நான் எனக்கென்று பிழைக்கவில்லை, எனக்கென்று மரிக்கவில்லை, அப்படின்னா கடவுளுக்கென்று பிழைக்கிறேன் அப்படி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப கர்த்தருக்காக பிழைப்பது, கர்த்தருக்காக மரிப்பது அல்லது கர்த்தருக்காக எதை செய்ய வேண்டும் என்று செய்வதாக இருந்தாலும் அது எதை குறிக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியை பார்த்தால் எளிதாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எதை செய்தாலும் நாம் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த மனுஷர்களுக்கென்று செய்யாமல் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எது என்று சொல்லி நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தவறான காரியங்கள் செய்யக்கூடாது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை இவைகளை நாம் செய்யக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் தாங்கி, அதாவது மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குடும்பத்திலே மனைவிக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளிடத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும், வேலைக்காரர் சரியாக இருக்க வேண்டும், எஜமானர்கள் எப்படி இருக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சரியாக செய்வதுதான். மனுஷன் பார்க்கிறான் அப்படின்னு செய்யாம கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதாவது கர்த்தருக்கென்று நாம் செய்வது என்பது, கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் அல்லது கர்த்தருக்கென்று மரிக்கிறோம் என்று சொல்வது இங்கு எதை குறிக்கிறது என்றால், நாம் நமக்காக அல்ல கடவுளுக்காக. அப்போ நான் ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறேன் என்று சொன்னால் எஜமான் பார்க்கிறார், ஆக அந்த பயத்து நிமித்தம் நான் ஏதோ ஒன்று அப்படி இல்லை, கடவுளுக்காக. கடவுள் அந்த எஜமான ஸ்தானத்தில் இருந்தால் நான் எப்படி வேலை செய்வேன்? கடவுள் என்ன எல்லா பக்கமும் கண்ணு இருக்கும் அல்லவா? அப்போ அவர் பார்க்கிறார், அப்படியானால் நான் எப்படி வேலை செய்வேன்? அப்போ கடவுள் அந்த என்னுடைய துணைவர் ஆக இருக்கிற பட்சத்திலே நான் எப்படி அவரிடத்துல அன்பு கூறுவேன்? கடவுள் என்னுடைய பெற்றோராக இருக்கிற பட்சத்திலே நான் எப்படி அவர்களுக்கு கனம் பண்ணுவேன்? கடவுள் என்னுடைய சக மனுஷராக இருக்கிற பட்சத்திலே நான் எப்படி அவர்களோடு உறவாடுவேன்? இந்த அடிப்படையிலே நாம் மற்றவர்களிடத்துல நாம் எப்படி வாழுகிறோம், மற்றவர்களை நாம் எப்படி அணுகுகிறோம் என்கிறதை நாம் மனிதர்களுக்கென்று, மனுஷன் பாப்பா அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் கடவுளுக்கென்று செய்கிறோம் அல்லவா? அதுதான் கடவுளுக்கென்று பிழைப்பது. எதை செய்தாலும் நான் மற்றவர்கள் மனிதன் பாப்பா அப்படின்னு செய்யாம, அல்லது என்னுடைய சுயநலத்திற்கு என்று செய்யாமல், நான் மற்றவர்களுக்கென்று பிறருடைய நன்மைக்கென்று நாம் செய்கிற காரியங்கள் தான் தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள். ஆகவே நாம் எதை செய்தாலும், பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் நமக்காக பிழைக்கவில்லை, நமக்காக மரிக்கவும் இல்லை, கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் என்கிற எண்ணத்திலே இந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஏன் இந்த பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? ஆகையால்
ஆகையால் நீங்கள் இந்த மற்றவர்களுடைய சுயாதீனத்திலே அல்லது உங்களுடைய சுயாதீனத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதோ அல்லது மற்றவர்களை உங்களை காட்டிலும் அற்பமானவர்களாக எண்ணுவதோ கூடாது. இதற்காக தான் இந்த பவுல் இந்த காரியத்தை கையில் எடுக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வரும். அப்போ கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உயிருள்ளோர் மேலும் மரித்தோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டாக அவர் மரித்தார், எழுந்தார், இப்பொழுது பிழைத்தும் இருக்கிறார். ஆகையால் நாமும் அவர் யாருக்காக மரித்தார், யாருக்காக பிழைத்தார், யாருக்காக எழுந்தார்? நமக்காக. ஏற்கனவே மரித்தவர்கள் இப்பொழுது உயிர் வாழ்கிறவர்கள், மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு எல்லாருக்காகவும் மரித்து எழுந்தார். அதை போல நீங்களும் உங்களுக்காக பிழைக்காமல் மற்றவர்களுக்காக பிழைக்க வேண்டும். உங்களுக்காக மரிக்காமல் மற்றவர்களுக்காக என்கின்ற அந்த, அதாவது கடவுளுக்காக என்று சொல்வதை எதோடு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னா, நாம் மற்றவர்களுக்கு, மனிதர்களுக்காக, மற்றவர்கள் மேல் கொண்டுள்ள அந்த அன்பின் அடிப்படையில் இயங்குவதுதான் நாம் தேவனுக்காக பிழைக்கிறது, தேவனுக்காக மரிக்கிறது அல்லது தேவனுக்காக செயல்படுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை நான் வேண்டுமானால் ஒரு சின்ன வட்டம், குறுகிய வட்டம் போட்டு அதற்குள்ளாக நான் இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒருத்தன் எந்த வட்டமும் இல்லாமல் இயல்பாக இருந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லா நாளையும் ஒரே விதமாக அனுசரிக்கலாம், எல்லா விதமான ஆடைகளையும் அணியலாம். ஆனால் மற்றவர் இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா என்று கேட்டால், இங்கே கிறிஸ்துவின் அன்பு அடிப்படையில மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத காரியங்களை செய்யலாம். மற்றவர்களுக்கு இடரல் எதை வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறேன் என்கிறதற்காக போதை வஸ்துக்களை குடிக்கலாமா என்று கேட்டால் அது தவறு. அது நம்முடைய உடலை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம், அது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற காரியம். அப்ப அந்த காரியங்களை குறித்தல்ல நாம் இங்கே பேசுவது. தப்பல்லாத காரியங்கள், தவறல் எந்த உடை வேண்டும் அணியலாம் என்றால் எப்படி வேண்டுமானாலும் உடை அணியலாம் என்கின்ற அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. அது தவறு, அது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகின்ற காரியம். அதை குறித்தல்ல இங்கே பேசுவது. தவறல்லாத காரியங்கள் இருக்கும் அல்லவா, இந்த உணவு தான், இந்த உணவு சாப்பிடலாம், இந்த உணவு சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் கிறிஸ்தவத்திலே இல்லை, எந்த உணவும் இல்லை போதை வஸ்துக்களை தவிர. அப்போ அந்த மாதிரி, ஆனா அதுலயும் சிலர் வட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். அதே போல இந்த உடை தான் உடுக்க வேண்டும், இந்த உடை உடுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிறிஸ்தவத்திலே இல்லை. நாம் அணிகின்ற உடை மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகக்கூடாது, என்னை கவர்ச்சிகரமாக காண்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் எந்த உடை வேண்டுமானாலும். ஆனால் அதுலயும் சிலர் வட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். இப்படி வட்டம் போட்டு நீங்கள் இந்த உடை தான் அணிவது தப்பல்ல. ஆனால் நீங்கள் அணியாத உடையை வேறொருவர் அணிகிறார் என்றதற்காக அவர்களை தப்பாக பார்ப்பது அல்லது அற்பமாக பார்ப்பது அது கூடாது. ஆகவே உங்களுடைய சுயாதீனம், உங்களுடைய சுயாதீனத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு தீர்ப்பு எழுதிவிடக் கூடாது. அல்லது மற்றவனுடைய இன்னொருத்தன் அவனுடைய சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்கிறதற்காக அவனை அற்பமாக பார்க்கவும் கூடாது. அப்போ இதுதான் கிறிஸ்தவத்திலே வளர்ச்சி. நான் விசுவாசத்திலே வளர்ந்து விட்டேன் என்கிறதற்காக நான் விசுவாசத்திலே வளராத ஒரு சகோதரனை அற்பமாக எண்ணுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய அன்பின் முதிர்ச்சியற்ற நிலையை காண்பிக்கும். நான் விசுவாசத்திலும் வளர வேண்டும், அன்பிலும் வளர வேண்டும். ஆகவே இந்த நாள்ல இதோடு முடிக்கிறோம். வருகின்ற வாரத்திலே வேறு காரியங்களை நாம் பார்க்கலாம்.